ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி இன்றைய நாள். அமெரிக்கா இதுவரை நடத்திய ஒவ்வொரு கொலைக்கும் பழிவாங்கும் தருணம் வந்துவிட்டது என்றும், ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அதாவது இன்று ஈரானிய நேரம் இரவு 8 மணி முதல் அமெரிக்க கம்பெனிகள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் தமது இலக்காக மாறப்போகின்றன என்றும் அச்சமூட்டி இருக்கிறது ஈரானினுடைய புரட்சிகர காவல் படை என்று சொல்லப்படும் IRGC. இதனால் வளைகுடா பிராந்தியத்தில் இன்றுமில்லாத அளவுக்கு ஒரு பரபரப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலினுடைய பேச்சை நம்பி இந்த யுத்தத்துக்குள் தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு இதிலிருந்து வெளியேறும் புள்ளி எது என்று தெரியாமல் இருப்பதாகவும், அவர் மாறி மாறி விடுக்கக்கூடிய அறிக்கைகளை பார்க்கும்போது மனோரீதியாக ஆரோக்கியமான நிலையில் அவர் இல்லை என்றும் ஒரு கருத்து உலக சமூகத்தின் மத்தியில் இப்போது வலுத்து வருகிறது. நடைபெறும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் ஏற்படாவிட்டால் ஈரானை மொத்தமாக தாக்கி அழிக்கப் போவதாக ஞாயிற்றுக்கிழமை மிரட்டியிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். திங்கட்கிழமை ஈரானின் எண்ணெய் தான் தனக்கு விருப்பமானது என்றும், ஈரானினுடைய காக் தீவுகளை பிடிப்பது பற்றி தான் தீவிரமாக ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் தங்களுடைய உறவுகளிடம் பிரியாவிடை பெற்றுக்கொண்டு ஈரானுக்கு செல்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய படங்களை சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருந்தன. திங்கட்கிழமை இரவு ஈரானினுடைய இருதயமான 23 லட்சம் மக்கள் வாழும் இஸ்வஹான் நகர் மீது அமெரிக்க இஸ்ரேல் படைகள் கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருந்தன. அமெரிக்கா 900 கிலோ எடையுள்ள பதுங்குக்குழி தகர்ப்பு குண்டுகளை பயன்படுத்தி இஸ்வஹானில் இருக்கும் பாரிய வெடிமருந்து கிடங்கை முற்றாக அழித்தொழித்ததாக கூறி ட்ரம்ப் ஒரு காணொளி ஒன்றை தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிட்டிருந்தார். கடந்த 47 வருட கால ஈரானினுடைய பயங்கரவாத ஆட்சி காலத்தில் எங்கள் வீரர்களையும் சாமானியர்களையும் கொன்றதற்கான பரிசுதான் இது என்றும் சொல்லியிருக்கிறார் ட்ரம்ப். இப்படியெல்லாம் வீர தீர பராக்கிரமங்களை பேசிய டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை, அதாவது நேற்றைய தினம், தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் எடுத்தார். ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர தான் தயாராக இருப்பதாகவும், ஹோமோஸ் ஜலசந்தி மூடியிருப்பது பற்றி தான் அக்கறை கொள்ளவில்லை என்று சொல்லியும் திடீரென்று அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறார். உண்மையில் பேசியது ட்ரம்ப் தானா அல்லது இது ஒரு போலி செய்தியா என்று உலகம் அங்கலாய்த்து கொண்டிருந்த போது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தன்னுடைய இணையதளத்தில் இது தொடர்பாக செய்தி வெளியிட்டிருந்தது. வெள்ளை மாளிகையும் இதை உறுதிப்படுத்தி இருந்தது. இந்த செய்தியினுடைய சூடு ஆற முன்னரே மீண்டும் ஒரு முறை தன்னுடைய சர்ச்சைக்குரிய வாயை திறந்திருக்கிறார் ட்ரம்ப். இந்த முறை முன்னரை விட பாரதூரம் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன சொன்னார் தெரியுமா? ஈரானுடனான போரில் எமக்கு உதவாத பிரிட்டன் போன்ற நாடுகளுக்கு ஹோமோஸ் வழியாக எரிபொருள் கிடைக்கவில்லை என்றால் அதற்கு அமெரிக்கா பொறுப்பாக முடியாது. எரிபொருள் வேண்டுமென்றால் அமெரிக்காவிடம் காசு கொடுத்து வாங்குங்கள், இல்லை என்றால் கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஹோமோஸ் நீரிணைக்கு சென்று ஈரானோடு சண்டையிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். இனி அமெரிக்கா உங்களுக்கு உதவாது என்று சொல்லிவிட்டார் டொனால்ட் ட்ரம்ப். பாருங்கள், இந்த கோமாளித்தனத்தை நாம் என்னவென்று சொல்லுவது? ஹோமோஸ் ஜலசந்தியை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போது முதலில் 48 மணித்தியாலம் அவகாசம் கொடுத்தார் ட்ரம்ப். ஈரான் அசையவில்லை. பிறகு 5 நாட்களால் காலத்தை நீடித்து பார்த்தார். ஈரான் கண்டுகொள்ளவே இல்லை. 10 நாட்கள் மேலும் அவகாசம் கொடுத்து, இதோ பார், ஏப்ரல் 6 தான் உன் கடைசி தினம் என்று சொல்லி பார்த்தார். ஈரானோ தனக்கில்லாதது போல கவனமே எடுக்கவில்லை. நாட்கள் ஓட தொடங்க மார்ச் முடிய இன்று சர்வதேச ட்ரம்ப் தினம் வேறு வந்துவிட்டது. ஹோமூஸை திறப்பதற்காக மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையையும் அமெரிக்காவுக்கு எமனாகத்தான் மாறும் என்று இராணுவ வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் ஹோமூஸை திறக்க அமெரிக்கா உதவாது என்று இப்போது புதிதாக ஒன்றை கூறுகிறார் ட்ரம்ப். அதாவது இதன் மூலம் அவருடைய முன்னைய நிலைப்பாடுகளை அவரே சுவரில் சாய்த்து ஓங்கி குத்துவது போல தான் தெரிகிறது. 48 மணித்தியாலத்தில் ஹோமோஸ் திறக்கப்படாவிட்டால் ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிவாயு நிலையங்கள், மின்சார உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் தாக்கி ஒழிக்கப்படும் என்று சொன்ன ட்ரம்ப் கடைசியில் ஹோமோஸுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, எண்ணெய் தேவைப்பட்டவர்கள் போய் போராடி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தப்பித்து அதிலிருந்து கலந்து கொண்டு விட்டார். நேற்று நாம் சுயஸ் கால்வாய் தகராறை பற்றி ஒரு வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தோம். பல 100 ஆண்டுகளாக உலகத்தின் தாதாவாக வலம் வந்த பிரிட்டனுக்கு நடந்தது என்ன என்று நாம் அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருந்தோம். சுயஸ் கால்வாயை எகிப்து தேசியமயமாக்கிய போது அதனுடன் மோதலுக்கு போய்
பிரிட்டனும் பிரான்சும் இஸ்ரேலும் மூக்குடைப்பட்ட சரித்திரத்தை நாம் விவரித்திருந்தோம் அந்த பதிவிலே. அந்த ஒற்றை சம்பவம் எகிப்தின் அதிபர் ஜமால் அப்துல் நசாருக்கு இரவா புகழை அள்ளி கொடுத்தது. அத்தோடு உலக அரங்கில் பிரிட்டனின் ஆதிக்கம் அடங்கியே போனது. அதே போலத்தான் இப்போது அமெரிக்காவில் நடந்து கொண்டிருப்பதும். நிச்சயமாக அமெரிக்கா அதன் வல்லரசு அதிகாரத்தை இழந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இப்படியான ஒரு நாட்டிடம் என்று பாருங்கள். கடந்த 47 ஆண்டுகளாக இந்த நாட்டின் மேல் பொருளாதார தடை விதித்து தீண்டத்தகாத தேசமாக ஒரு மூலையில் தள்ளினார்களோ அதே தேசம் இன்று அமெரிக்காவினுடைய சர்வாதிகார உலக ஒழுங்கின் மேல் கரும்புள்ளி குத்தி இருக்கிறது. சும்மா யோசித்து பாருங்கள். உலகத்தினுடைய 20% எண்ணெய் விநியோகம் நடக்கும் ஒரு வர்த்தக பாதையை அமெரிக்கா தன் பரம எதிரியிடம் தாரை வார்த்து விட்டு பொறுப்பு துறப்பு என்ற பெயரில் வெளியேறுவதை ஒரு காலத்தில் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஆனால் இப்போது அது நடந்து கொண்டிருக்கிறது. நீரிணையை திறக்காவிட்டால் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் பந்தா காட்டிவிட்டு நீயும் உன்னுடைய எண்ணெயும் என்னை விட்டால் போதும் என்று சொல்லி ஒரு வல்லரசு தன்னுடைய எதிரியிடம் பம்மிக்கொண்டு பின்வாங்கிக் கொண்டிருக்கிறது. 2ஆம் உலக போருக்கு பின்னால் உலகம் எங்கும் தலைத்து ஓங்கிய அமெரிக்க வல்லாதிக்கம் முதல் தடவையாக தடுமாறி சரிந்து நிற்கிறது. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். அமெரிக்கா இதுவரை நிகழ்த்திய யுத்தங்களின் போதும் சரி, ஆக்கிரமிப்புகளின் போதும் சரி, ஏதாவது ஒரு வகையில் அதன் நேச நாடுகள் துணை நிற்பதுதான் வரலாறு. ஈராக், ஆப்கானிஸ்தான், லிபியா எல்லாம் இதற்கு ஒரு நவீன உதாரணங்கள். ஒரு பட்டாளமாகவே அமெரிக்காவினுடைய தலைமையில் ஜனநாயக பூச்சாண்டியுடன் அவர்கள் களமிறங்குவார்கள். ஆனால் இம்முறை சரித்திரத்தில் முதல் தடவையாக அமெரிக்கா கைவிடப்பட்டிருக்கிறது. ஸ்பெயினும் பிரான்சும் இத்தாலியும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய இராணுவ நடவடிக்கைகளுக்கு தங்கள் நாடுகளினுடைய இராணுவ மற்றும் கடற்படை தளங்களை பயன்படுத்த அனுமதிக்கவில்லை. அதே போல ஸ்பெயின் மேலும் ஒரு படி மேலே சென்று அமெரிக்க இராணுவ விமானங்கள் தங்களுடைய வான்பரப்பின் மேல் பறப்பதையே தடை செய்திருக்கிறது. முன்னர் கூப்பிட்ட உடனேயே பின்னால் ஓடிய பிரிட்டனும் இன்று அமெரிக்காவோடு நல்ல உறவில் இல்லை. எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கும் வாய்க்காத ஒரு அகங்கார குணம் ட்ரம்பிடம் இருக்கிறது. அவர் பிரிட்டனை பலமுறை அவமானப்படுத்தி இருந்தார். அவர்களிடம் இருப்பது பொம்மை விமானங்கள் என்றெல்லாம் கூட பரிகாசம் செய்திருந்தார். தன்னை விட்டால் ஆள் இல்லை என்றும் தான் அகில உலகத்துக்கே ஜனாதிபதியாக அவதரித்திருப்பது போலவும் நடந்து கொண்டார் ட்ரம்ப். ஆட்சி பீடத்தில் ஏறிய நாள் முதல் ட்ரம்ப் அனைத்தையுமே குழப்பி அடித்திருக்கிறார். எந்தவித பொருளாதார காரணிகளும் இன்றி தன்னுடைய மனதில் தோன்றிய போதெல்லாம் நாடுகளுக்கு வரி விதிப்பார். தான் ஒபாமா போல, ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போல யுத்த பிரியன் அல்ல என்று சொல்லிக்கொண்டே மற்ற நாடுகளினுடைய நிம்மதியை கெடுத்தார். வெனிசுலா ஜனாதிபதியை சிறைப்படுத்தினார். ஈரான் மீது தாக்குதல் தொடுத்தார். கிரீன்லாந்தை அபகரிக்க போவதாக சூளுரைத்திருந்தார். அடுத்த இலக்கு கியூபா என்று சொன்னார். சரி, அமெரிக்காவுடன் காலம் பூராக நட்புறவுடன் இருக்கக்கூடிய நாடுகளுடனாவது நன்றாக நடந்து கொண்டாரா என்று பார்த்தால் அதுவுமே இல்லை. பக்கத்து நாடான கனடாவுடன் கூட அவர் நல்ல உறவை வைத்துக் கொள்ளவில்லை. ஆக மொத்தத்தில் 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் அடிமை வர்த்தகம் நடந்தபோது அடிமைகளை வைத்திருக்கும் பண்ணையார் போலத்தான் ட்ரம்ப் நடந்து கொள்கிறார். இன்று போர் வெறியரான நெத்தன்யாகுவோடு சேர்ந்து கொண்டு ஈரான் மீது போர் தொடுக்க போய் திருதிருவென்று விழித்தபடி கடுமையான சொற்களால் எல்லோரையுமே அர்ச்சனை செய்தபடி நிற்கிறார் ட்ரம்ப். ட்ரம்புக்கு இப்போது இந்த வகையிலாவது ஒரு வெளியேற்றம் தான் தேவைப்படுகிறது. ஆனால் ட்ரம்ப் அப்படி போட்டுவிட்டு செல்வதானது பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கை தாராளமாக அதிகரித்துவிடும் என்று பதறுகின்றன சவுதியும் அமீரகமும். இப்படியே விட்டுவிட்டு செல்ல வேண்டாம் என்று கெஞ்சி கூத்தாடி இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்கா வெளியேறினால் இஸ்ரேல் என்றைக்கும் தனியாக ஈரானை தாக்க போகாது. வேண்டுமென்றால் லெபனான் போன்ற ஒரு பலவீனமான தேசத்தை அல்லது கசாவை தாக்கிக் கொண்டிருக்கும். அதை கேட்க யாரும் இருக்க போவதில்லை. பல நவீன விமானங்களை இழந்து தன்னுடைய நாட்டின் பெருமையின் அடையாளமான ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலையும் சேதாரத்துக்குள்ளாக்கியவாறு இருக்கும் அமெரிக்காவுக்கு இதுவரையான செலவுகளை யார் தலையில் கட்டுவது என்று ஒரு யோசனை வந்திருக்கிறது. வளைகுடா நாடுகளே இந்த செலவினங்களை சுமக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அமெரிக்கா இதுவரையான யுத்த செலவுகள் என்ற பெயரில் பில்லியன் டாலர்களை கவர்ந்து கொண்டு கௌரவமாக வெளியேற பார்க்கிறது என்றும் அர்த்தம் கொள்ள முடியும். அல்லது களத்தை விட்டு போகாதீர்கள் பெரியண்ணா என்று குளரும் அரபு தேசங்களுக்கு அரபு ஷேக்குகளினுடைய கட்டளையை மீற முடியாமல் சில நாட்களுக்கு போலியாக பாவனை செய்யவும்
முடியும். ஏற்கனவே பிராந்தியத்தில் இருந்த இராணுவ மற்றும் விமானப்படை தளங்கள் பல அழிக்கப்பட்ட நிலையில் அமெரிக்கா தன்னுடைய வீரர்களை ஹோட்டல்களிலேயே தங்க வைத்திருந்தது. அரபுகளினுடைய பாதுகாப்புக்குத்தான் தளங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அமெரிக்கா கூறி வந்த உறுதிமொழிகளும் உத்தரவாதங்களும் காற்றில் கரைந்த ஆவியாகிவிட்டன. இதேவேளை நேற்று இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் ஒரு விசேடமான சட்டமூலம் ஒன்றும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பலஸ்தீன கைதிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் சட்டமூலம் அது. இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரே மாதிரியான குற்றத்தை செய்யும் பலஸ்தீன் வாசி ஒருவருக்கும் இன்னொரு தேசத்தவருக்கும் இரு விதி அமுல்படுத்தப்படும். மற்றவருக்கு மரண தண்டனை கிடையாது. பலஸ்தீன் பிரஜை மரண தண்டனை பெறுவார். இந்த சட்டமூலம் குறித்து வளைகுடா மன்னர்களும் அதிகாரங்களும் கட்டுப்பெட்டிக்குள் அடங்கியபடி மௌனமாக இருக்க ஸ்பெயின் மிக காட்டமாக விமர்சித்திருக்கிறது. இது ஒருதலை பட்சமான பாகுபாடு காட்டக்கூடிய தண்டனை என்றும், இத்தகைய பாரபட்சமான தண்டனைகள் மூலம் இஸ்ரேல் சர்வதேச சட்ட விதிகளை மீறுவதாகவும் விசனம் தெரிவித்திருக்கிறது ஸ்பெயின். அதாவது ஸ்பெயினுக்குள்ள அக்கறை, ஸ்பெயினின் பிரதமரின் நெஞ்சில் இருக்கக்கூடிய ஈரம் வளைகுடா தேசத்தின் மன்னர்களிடம் இல்லாதது ஒன்றும் வியப்பல்ல. அவர்கள் எப்போதும் பொருளாதார கணக்குகளையே பார்த்து பழக்கப்பட்டவர்கள். தங்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்காக, தம் சொகுசு சௌகரியத்துக்காக எதையும் கண்டுகொள்ளவில்லை. இதோ இப்போது அவர்களுடைய அன்றாட வாழ்வு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. பல $100 பில்லியன் முதலீடு என்ற பெயரில் அமெரிக்காவுக்கு அள்ளி கொடுத்தார்கள். ஆனால் அமெரிக்கா தீர்க்கமான கட்டத்தில் கையை விரித்து விட்டது. ஆனால் இவ்வளவு நடந்தும் இன்னமும் திருந்தியது போல தெரியவில்லை. காயப்பட்டு வெளியேற நிற்கும் அமெரிக்காவை இழுத்து பிடித்தபடி எங்களை காப்பாற்றி கரை சேருங்கள் மகாபிரபு என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார்? இன்று முட்டாள் தினம் வேறு. ட்ரம்ப் ஏதாவது வித்தியாசமாக உளறி கொட்டுவாரா என்று நாம் பொறுத்திருந்து பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாம் நாளைய தினம் சந்திக்கலாம். நன்றி.